இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், அதே மாதிரி விசாகம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி. இப்போது இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவோட இணைவு பெற்று சனியினுடைய பார்வையும் வாங்கியிருந்தார் குரு பகவான். தற்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறாருங்க. துலாத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யாத ஒரே கிரகம் அப்படின்னா அது குரு மட்டும்தாங்க. நிறைய துலாம் ராசிக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா குரு திசை அப்படிங்கிறதா கண்டிப்பை அப்படிங்கிறது நன்மையை செஞ்சுருக்காதுங்க. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்தாவது துலாத்துக்கு கண்டிப்பாக குருவாக மட்டும்தான் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான் துலா ராசிக்கு. நல்லவரே கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் இதனால் வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். வாழ்க்கை துணையால் ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது ஏற்படுறது, ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறது, நண்பர்களால் ஒரு ஏமாற்றம் ஏற்படுவது, ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு லாஸ் ஆகிறது, அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கடந்த ஒரு காலகட்டங்களில் நிறைய துலாம் ராசினருக்கு நடந்திருக்குங்க. பெரும்பாலும் வாழ்க்கையே ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வழியிலையும் சில கஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கும் இந்த ஒரு அமைப்பு. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது சிறப்பு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு தாங்க. ஏன்னா 6 8ல் மறையும் போது கண்டிப்பாக ஒரு ராஜயோகத்தை கொடுப்பாருங்க. இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் தற்போது மேஷராசியை விட்டு ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. இந்த குரு பயிற்சி துலாத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க சொல்லணும். சரி, இந்த முதல்ல வந்துட்டு இதனால் வேலை மற்றும் தொழில் அமைப்புகளில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க. 6 8ல் மறைஞ்சிருக்கிறாருங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம், திடீர் ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய தேடி வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கிடைப்பது. இதனால் வரைக்கும் கை நழுவி போன சில விஷயங்கள் தற்போது உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் தற்போது நடக்கும். குறிப்பாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு நினச்சிருப்பீங்க, புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் அதை பண்ண முடியுங்க. அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்து அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் செய்கின்ற வேலையில் நல்லதொரு ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த வாட்டி கண்டிப்பாக சொந்த ஊருக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி, ஒரு ஊதிய உயர்வு கிடைச்சி நல்லதொரு நிலைமைக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தற்போது உங்களை தேடி வருங்க. மேலும் 3ஆம் அதிபதி 8ல் மறையிறதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சில தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் 8ல் போய்ட்டு மறையும் போது என்னாகும் அப்படின்னா எடுக்கின்ற விஷயங்கள், செய்கின்ற விஷயங்கள் முதல்ல வந்துட்டு ஒரு தோல்வியை தழுவும், அதுக்கப்புறம் வெற்றியை கொடுக்கும். அப்போ ஃபஸ்ட்டு அட்டம்ப்டை நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. 2-3 வாட்டி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் ஆகிடும் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, திடீர்னு ஒரு பெரியதொரு காசு கைக்கு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதொரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறாரு, 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக வரும், நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கும். அப்போ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி துலாத்துக்கு நல்லதொரு ஏற்றத்தை அப்படிங்கிறது கொடுக்குன்னே சொல்லலாங்க. நல்லதொரு வருமானத்தை கொடுக்கும், நல்லதொரு பண வசதியை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் நல்லதொரு காலகட்டமாக தான் இந்த ஒரு காலகட்டம் இருக்க போகுது. அப்போ தொழில், வேலை ரெண்டுமே சிறப்பாக இருக்குது இந்த குரு பயிற்சியில். அடுத்ததாக திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த குரு பயிற்சி சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. நல்லதொரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்லதொரு அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும்.
அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசினருக்கு திருமணத்துக்கான ஒரு காலகட்டம், கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கிடைப்பாங்க, நல்லதொரு வரன் கிடைக்கும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்லதொரு வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேடி வருங்க. அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும், நண்பர்களால் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும், எல்லாமே தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போது திருமணத்தில் நல்லதொரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால நிச்சயமாக நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை இந்த ஒரு காலகட்டம் ஏற்படுத்துங்க. அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வலுவாக இருக்கிறாரு. அப்போ 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு. அப்போ ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ரிஷபத்தில் குரு பகவான் வலுவாக தான் இருக்காரு. ரிஷபம் அப்படிங்கிறது குரு வலயம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல குரு பகவான் வரும்போது கண்டிப்பாக நல்லதொரு ஏற்றத்தை கொடுப்பாரு. அப்போது இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அடுத்தது மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும்? படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குங்க. ஸோ இந்த 2, 4 அப்படிங்கிறத குரு பகவான் பார்க்கும்போது 12ஆம் இடத்துல கேது அமர்ந்து குரு பார்வை இருக்கிறதுனாலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே படிப்பதற்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கு. அப்போது ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அப்ராட் போயிட்டு படிக்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக படிக்க முடியும். படிப்பு சம்மந்தப்பட்ட வழியில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அது சரியாக வரும். அப்போ படிப்பதற்கு நல்லதொரு உகந்ததொரு காலகட்டமாக தான் இந்த ஒரு காலகட்டம் இருக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லதொரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்குங்க. அடுத்ததாக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துல ராகு 6 கூடையவன் 8ல் மறைஞ்சிருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், மனசில் ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்குங்க. அப்போது இந்த உடம்பை நினச்சி ஹெல்த்தை நினச்சி கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியங்கிறது இல்லை. கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது தேடி வரும். நல்லதொரு ஆரோக்கியத்தில் நல்லதொரு தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து தசா புக்தி பலன்களை எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த ஒரு காலகட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக துலாத்தில் பிறந்தவங்களுக்கு, புதன் தசை அல்லது சனி தசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதொரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக சனி திசை நடப்பவங்களுக்கு சனி உங்களுக்கு நல்லதொரு வலுவான நிலையில் இருந்தாங்க அப்படின்னா சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் கேது திசை நடக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல கேது அமர்ந்து குரு பார்வை கிடைக்கிறதுனால கேதுவும் நல்லதொரு நிலைமையில் இருக்கார். கேதுவும் நன்மையை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கேது திசையும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து அதிர்ஷ்டம் வரக்கூடிய வழிகள், எப்படிப்பட்ட ஒரு வழியில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. 8ஆம் இடத்துல குரு அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு அப்படிங்கிறது தேடி வரும். அதே மாதிரி எதிர்பாராத நண்பர்களால் ஒரு லாபம் அடைவது, எதிர்பாராத நண்பர்களால் ஒரு ஏற்றம் கிடைப்பது, இது எல்லாமே தற்போது நடக்கும். அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழியில் நீங்கள் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே சரியாகும். குடும்ப உறவுகளால் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோவில் ஆலயம் சென்று நவகிரகத்தில் உள்ள